பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் எப்போதும் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் சில தடைகள் மலைகளைப் போல குறுக்க நின்று எங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியாதபடி செய்கிறது. என்ன செய்துன்னு தெரியல. கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரான்னு எதிர்பார்க்குறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏசாயா 49 அதிகாரம் 11 வசனம். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். இதுவரைக்கும் உங்கள் ஆசீர்வாதத்திற்கும் உங்கள் நன்மைகளுக்கும் உங்கள் உயர்வுகளுக்கும் குறுக்கே மலைகளைப் போல எழும்பி தடைகளை உண்டாக்கி கொண்டிருந்த காரியங்களிலே கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுவரைக்கும் உங்களை ப்ரொமோஷனுக்கு தடையாக இருந்த மலைகள் இன்றைக்கு வழியாய் மாறப்போகிறது. இதுவரைக்கும் உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியத்துக்கு தடையாய் மலை போல எழும்பி நின்ற பிரச்சனைகள் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே வழியாய் மாறப்போகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய உயர்வுக்கும் உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கும் மலை போல குறுக்கே எழும்பி நின்ற தடைகள் இன்றைக்கு வழியாய் மாறப்போகிறது. கர்த்தர் மாற்றப் போகிறார். இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே, ஒரு பெரிய தடையாக இருக்குது, மலை போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறோமே அங்கலாய்க்கிறீங்களா? இன்றைக்கு அந்த மலைகள் எல்லாம் தேவ கரத்தினாலே வழிகளாய் மாறப்போகிறது. எந்த இடத்துல வழியில் நீங்கள் முட்டி மோதி திரும்ப வந்தீங்களோ அதே மலைக்கு நடுவில் ஒரு பாதையை போட்டு கடந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் தடையாக பார்த்தீங்களோ, எதெல்லாம் மலையாக பார்த்தீங்களோ, ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன், எப்படி தாண்ட போகிறேன், என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியலேன்னு அங்கலாய்க்கிறீங்களா? இந்த வசனத்தின் மேலே கையை வச்சு சொல்லுங்கள். மலைகளை வழிகளாக்குகிற என் தேவன் இன்றைக்கு என் பிரச்சனைகளை, என் போராட்டங்களை, மலை போல எழும்பி நிற்கிற என் சூழ்நிலைகளுக்கு நடுவில் ஒரு வழியை உண்டாக்கி பாதையை உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன்னு தைரியமாக பண்ணுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழி திறக்கும். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மலைகளுக்கு நடுவிலே வழியை உண்டாக்குகிற தேவன் மலைகளை எல்லாம் வழிகளாய் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, தடையாயிருக்கிற எல்லா காரியங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.